வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா, ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து காலை உணவாகவோ இல்லை இரவு உணவாகவோ நம்ம வந்து பயன்படுத்தலாம். இல்லை ஒரு ஈவினிங் வந்து ஒரு டீ டைம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் போல் கூட இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியோட பரிமாறி இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னியோட பரிமாறலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன். வேறு ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை, கருப்பு கடலை, வெள்ளைக்கடலை எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா களைஞ்சி ஊற்றிடுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 முறை நல்லா களைஞ்சி ஊற்றிட்டு மறுபடியும் வந்து தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா கொண்டக்கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கும். அதனால் ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சா தான் நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். மற்றபடி இதை அரைச்சதும் வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அரைச்ச உடனே செஞ்சிடலாம். அதனால் ஊற வைக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் நமக்கு. நீங்கள் நைட்டு வந்து செய்கிறதா இருந்தாக்கா காலையிலே ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ அதையும் களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு இதன் கூட நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 7 போல் பூண்டு பருக்கில் பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். பருப்பெல்லாம் ஓரளவுக்கு குறப்பாகவும் அரிசி ஓரளவுக்கு நல்லா ஃபைனாகவும் நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்றேன். மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம். இதோட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவோட பதம் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு அடை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துங்க. நீங்கள் தோசை மாதிரி செய்கிறதா இருந்தால் மாவு வந்து இன்னுமே கூட தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி அடை போல் செய்கிறதுனால இந்த அளவுக்கு பதத்துக்கு மாவு வந்து கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கல் நல்லா சூடான பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு மாவை வந்து சேர்த்துட்டு நல்லா தோசைக்கல்ல எல்லா பக்கங்கள்லேயும் பரப்பி விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்து ஒரு மிதமான தணலில் நல்ல ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வேக வச்சு நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ வந்து இந்த அடை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சட்னி வச்சு கண்டிப்பாக வந்து பரிமாறலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ப்ரோட்டீன் நிறைந்த அடை வந்து நமக்கு தயார். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.